இன்று திரையுலகம் வந்து எல்லாரும் சொல்றதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு படம் எடுத்தவர்கள் அடுத்த படம் எடுக்க முடியாத ஒரு நிலையிலே தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எடுத்த முதல் படத்தை அவர்களால் வியாபாரம் செய்ய முடியவில்லை, அதை வெளியிட முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே மத்திய அரசு நமக்கு விதித்திருக்கும், திரையுலகத்துக்கு விதித்திருக்கும் இந்த சேவை வரி, இந்த சர்வீஸ் டாக்ஸ் வந்ததுன்னா இன்னும் தலையெடுக்க முடியாமல், திரையுலகம் நிமிர முடியாமல் படுத்துவிடும் என்பதுதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிறிய முதலீட்டு படம், பெரிய படங்களை கூட நான் உதாரணமா சொல்லல, ஒரு சிறிய முதலீட்டு படம் ஒரு 3 கோடியோ 4 கோடியோ தயாரிப்பு செலவு செய்து எடுக்கப்படுகின்ற ஒரு சிறிய முதலீட்டு படத்தை தற்போது வாங்குவதற்கும் ஆள் இல்லை. அதை வெளியிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறிய முதலீட்டு படங்கள். இப்படி படங்கள் சுமார் 300 படங்கள் தேங்கி கிடப்பதாக ஒரு கணக்கு இருக்கிறது. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேசிக் கொண்டிருக்கிறேன், தமிழ் படங்களை பொறுத்தவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி 300 படங்கள் என்றால் சராசரியாக ஒரு படத்திற்கு 4 கோடி வைத்துக் கொண்டால் கூட 300 படங்களுக்கு சுமார் 1200 கோடிகள் முடங்கி கிடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வரி, மத்திய அரசின் இந்த சேவை வரி, அது மும்முனையாக எங்களை பாதிக்கிறது. ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்து விநியோகஸ்தருக்கு கொடுக்கும் போது அங்கே 10% 3 புள்ளி விழுகிறது. அந்த விநியோகஸ்தர் திரையரங்கு உரிமையாளர் கொடுக்கும் போது 10.3% விழுகிறது. அவர் தியேட்டரிலே அந்த படத்தை போடும்போது அவருக்கும் அதே 10.3% இந்த சேவை வரி விழுகிறது. ஏற்கனவே நலிந்து போய் கொண்டிருக்கின்ற திரையுலகம் இதை எப்படி தாங்கிக் கொள்ளும் என்று எனக்கு தெரியவில்லை. வெற்றி ஒரு இப்போது தமிழ் திரையுலகத்திலே சக்சஸ் ரேட் என்று சொல்லுவது, நான் அதிகமாக சொன்னால் 5% சொல்லலாம். 5% படங்கள் தான் சக்சஸ் ஆகின்றன. அவர்களும் அதற்குண்டான லாபத்துக்குண்டான டாக்ஸை கட்டிவிடுகிறார்கள். ஆகவே இது பெருத்த திரையுலகத்துக்கு ஒரு பெருத்த நஷ்டத்தையும் பெருத்த பாதிப்பையும் ஏற்படுத்தி திரையுலகம் இல்லாமல் போய்விடும், அப்படி ஒரு நிலையை ஏற்பட்டுவிடும். அதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறோம். அடுத்தது, சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்ம ஜனங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கிறோம். அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் எப்படின்னு புரியல. ஒரு ஃபேக்டரியில ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றாங்க, அது விநியோகஸ்தருக்கு கொடுக்கும்போது அந்த சர்வீஸ் டாக்ஸ் வருது. பட் இது ப்ராடக்ட் இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு காப்பி ரைட்ஸ். அந்த காப்பி ரைட்ஸ்க்கு எப்படி இந்த சர்வீஸ் டாக்ஸ் விழுகணும்னு எங்களுக்கே புரியல. ஆனா இது ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஆர்டரை ரத்து செய்ய கோரித்தான் இன்று இந்தியா முழுவதும் இந்த ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் பொருட்டு இன்று நாம் கூடியிருக்கிறோம். கூடிய விரைவிலே சேம்பர் தலைவர் அவர்களும் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் அவர்களும் மொத்தத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரையுலக பிரமாக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மத்திய நீதியமைச்சரை சந்தித்து இதற்குண்டான ஒரு தீர்வை கண்டிப்பாக காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களை மகிழ்விப்பதற்காகத்தான் நாம் படம் எடுக்கின்றோம். மகிழ்விக்கிற எங்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நாம் ஆரம்பிக்கின்ற போராட்டம் மேலும் இது இந்தோடு முடியாது, முடிந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது. இதை மிக பெரிய அளவில் தலைநகரிலே அங்கே ஆளுகின்ற மக்களுக்கு நமது வலியை உணர்த்தினால் அன்று நாம் வெற்றி பெற முடியாது. அதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிற்றியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த தொழில் ஒரு அசம்ஷன், இஃப் மேபி சப்போஸ் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் நடக்கிற ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு ஏற்கனவே என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இருக்குது, இதுல சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் இருக்குது.
அதுபோக ஒரு சர்வீஸ் டாக்ஸ், அந்த சர்வீஸ் டாக்ஸ் வந்து 3 தடவை 4 தடவை போய் அந்த 10% 40% ஆகுது, இன்னும் 140% வரைக்கும் போகுது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து தயாரிப்பாளர்கள் அழகா கொடுத்தாங்க. என்ன நம்ம சினிமா தொழில்முறை ஏதாச்சும் கோபத்தில் இப்படி பண்றாங்களா, பயத்தில் இப்படி பண்றாங்களா என்னன்னு புரியறது இல்ல. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, கோடிகள்ல சம்பளம் வாங்குற சில நடிகர்கள் சில இயக்குநர்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து இப்போ வசதியான கார்ல போறாங்க, வசதியான வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அது வந்து நான் நினைக்கிறேன் 1% தான் தேரும். ஏன்னா 2 லட்சம் பேர் இருக்கிற இந்த சினிமால வந்து ஒரே 1% தான் அந்த அளவுக்கு வசதியா இருக்க முடியும். அவங்களும் அந்த சம்பாத்தியத்துக்கு உண்டான வருமான வரியை கட்டிடுறாங்க. அதுல அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. அப்போ மேலும் மேலும் இப்படி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேர்த்தினுடைய வாழ்க்கையில விளையாடுறது என்ன நியாயம் அப்படின்னு தெரியல. இங்க முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் வந்து தீவிரமடையணும். தீவிரமடைஞ்சாதான் இது வெற்றி அடையும். மிகப்பெரிய அளவில் தீவிரமடைஞ்சாதான் வெற்றி அடையும். இல்லாட்டி வந்து எவன் சத்தா நமக்கு என்னன்னு விட்டுருவாங்க. 1.5 லட்சம் பேர் இலங்கையில செத்ததை விடலையா? நம்ம 1.5 லட்சம் பேர் அங்க செத்தானே தமிழ் ஈழம் கேட்டு போராடினப்ப அதையே கண்டுக்காம விட்டவங்க தான் நாங்க. 1.5 லட்சம் பேர் செத்தா போனா போயிட்டு போறேன். அங்க நாங்க இந்த பிசினஸ் பண்ணோம், அந்த பிசினஸ் பண்ணோம், அப்படி விட்டவங்க தான் நம்ம. அதனால வந்து ஒரு 10 லட்சம் பேர் பட்டினி கிடக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் தீவிரமடைஞ்சு அவங்களுக்கு யாராச்சும் எடுத்து சொல்லணும். திரும்ப திரும்ப நான் ஐயா முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னதை சொல்றேன். அவர் அழகா சொன்னாரு. இது வந்து ஹிந்து மாதிரி பத்திரிகையில ஆங்கில நாடுகள்ல போடையில வந்து அப்பதான் அந்த மாதிரி பத்திரிகையில வரையில் தான் அது வந்து டெல்லியில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய காதுகளை போய் சேரும். இதை கவனத்தில் எடுத்துட்டு பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இதுல வந்து கலைத்துறைக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். எக்கச்சக்கமான தொழிலாளர் தோழர்கள் இதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த தொழிலை வாழ வைக்க வேண்டும். வாழ வைக்காவிட்டால் வயிறு பசித்தவன் வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்குது. அதை மனசுல வச்சுட்டு வயிறு பசித்த நாம் இதை விடக்கூடாது, போராடியே தீர வேண்டும். நன்றி, வணக்கம். டாக்ஸ் போட்டது கூட தப்பு இல்லை. ஆனா யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போடல. சினிமால யாரு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு அந்த டாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு நியாயம். சினிமால ப்ரொடியூசரும் சம்பாதிக்கல, டிஸ்ட்ரிபியூட்டரும் சம்பாதிக்கல, தியேட்டர்காரனும் சம்பாதிக்கல. இந்த திருட்டு வீடியோ எந்த மூலதனமும் இல்லாத ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கான். சில பேர் பர்மிஷனே வாங்காம சேனல்லே படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயாரிச்சவங்க ஒருத்தன், போடுறது ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் லோக்கல் டிவி அப்படின்னு சொல்லி போட்டு அதுல அவங்களுக்கு எப்படிதான் கிளிப்பிங்ஸ் கிடைக்கல அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் நம்ம படம் எடுத்திருப்போம், ஆனா எல்லா லோக்கல் சேனல்லையும் பாத்தீங்கன்னா எல்லா படமும் வந்துகிட்டே இருக்குது. சினிமாவுக்கு டாக்ஸ் போடணும்னு அவங்க நினைச்சது ஓகே. ஆனா சினிமால யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு டாக்ஸ் போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. சினிமால சம்பாதிக்காத குரூப் வந்து நீங்க டாக்ஸ்னா எந்த மூலதனமே இல்லாம சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு போய் தேடி பிடிச்சி அவங்களுக்கு போட்டீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லது அது இல்லாம பண்ணிட்டு எங்களை பண்ணா ஒரு அர்த்தம் இருக்கு. சினிமாவை காப்பாற்றி விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்புறம் சினிமாவில் இருக்கிறவங்க டாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. சினிமாவே காப்பாத்துறதுக்கு எதுவும் முன்னுக்கே வரல. அது பாட்டில் அவங்க சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு விட்டுறாங்க. ஆனா டாக்ஸ் மட்டும் நம்ம கிட்ட கொடுன்னா எங்கிருந்து கொடுக்கறது, எப்படி கொடுக்க முடியும்? அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறதுக்கெல்லாம் உரிமை இருக்கு, எல்லா உரிமையும் எடுத்துக்கலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா முதல்ல இந்த தொழிலை காப்பாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸ் கேட்டா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம்.